ராம் நாராயண ராம் தியானம். இந்த சொல் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதன் அர்த்தங்கள் மிகவும் பெரியவை. தியானத்தை பற்றிய போது பெரும்பாலும் நாம் இதை 5 நிமிடங்களே கவனத்தை செலுத்துவதுதான் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது தவறு. தியானத்தின் ஆழத்திற்கேற்ப நீங்கள் செல்லும்போது நீங்கள் உங்கள் உண்மையான தங்களை அதிகமாக அறிய முடியும். முன்னைய நிகழ்வுகளில் நாம் சொன்னது போல தியானம் என்பது ஒலியின் ஆற்றலாகும். ஒவ்வொரு மனிதனும் 50,000 கோடி ஆன்மாக்களால் ஆனவர்கள். அவர்களை உயிருடன் வைக்கவும் தன்னுடைய சக்தியை உயர்த்தவும் இறப்புக்குப் பிறகு மோட்சத்தை அடைக்கவும் தியானம் மற்றும் சிந்தனை தேவை. இதன் மூலம் ஆற்றல் சக்தி கிடைக்கும். மனதும் புத்தியும் வலுவாக மாறுகிறது. இந்தியாவின் உண்மையான ஆன்மீக சக்தி மற்றவர்களை இணைக்க உதவும். ஆனால் அதற்கான முதல் படி நாம் நம்மை நாமே புரிந்து கொள்வது. நமது உள்ளுணர்வை கேட்க வேண்டும். இன்றைய காலத்தில் சிலர் ஒருவரை ஆள முயல்கிறார்கள். அவர்களை குறைக்க விரும்புகிறார்கள். ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் 5 தங்களின் துணைவுகள். நமது மனம் மற்றும் அறிவு ஒரே மாதிரிதான். ஆனால் அதை நல்லது அல்லது தீமை என்று மாற்றுவது நம்முடைய செயல்களால் தம்மை கட்டுப்படுத்துகிறது. மற்றவர்களின் மனதை சோர்வுபடுத்தியதில் இருந்து தவிர்க்க வேண்டும். ஒருவரின் நம்பிக்கையை உடைக்கக்கூடாது. நமது பூமி ஜபம், தபம் மற்றும் ஆன்மீகத்தால் கட்டியமைந்தது. நம்பிக்கை நமது ஆற்றலாகும். பொறுமை, ஒழுக்கம், அன்பு, தன்னம்பிக்கையாகும். இந்த பண்புகளை வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் வெற்றி தானாகவே வந்துவிடும். தியானத்தின் முக்கியத்துவம். தியானத்தின் மூலம் நாம் நம்மை மட்டுமல்ல, இயற்கையை பற்றிய புரிதலையும் பெறுவோம். தியானம் என்பது மனதையும் புத்தியையும் உள்ளுணர்வையும் வலுவாக்கும் வழி. இதன் மூலம் அவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும். தியானத்தை சிறப்பாகச் செய்ய தினமும் ஒரே ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். நாளை முழுவதும் வேலை செய்வது, இரவில் முன்னர் திடீர் முன்பு சாப்பிடுவது, தூங்குவதற்கு முன் சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். இதன் மூலம் மன அமைதியும் ஒளி மற்றும் ஆன்மீக சக்தியையும் பெறலாம். தியானத்தின் போது மகா குரு அளித்த ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை கூறுங்கள். இந்த மந்திரத்துடன் நீங்கள் இணைந்தால் பிரபஞ்சத்துடன் இணைந்தது போன்ற உணர்வு ஏற்படும். அந்த மந்திரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அடங்கியுள்ளன. அதனால் இந்த ராம் நாராயண ராம் மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரம் உங்கள் புத்தியையும் அறிவையும் செய்யும். இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்கள் உள்ளார்ந்த புத்தி உருவாகும். இதனால் ஒவ்வொருவரும் இந்த ராம் நாராயண ராம் மந்திரத்துடன் இணைந்து தொடர்ந்து ஜபிக்க வேண்டும்.